எப்பவுமே பிளான் பண்ணி சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகிறத விட அன்பிளான் பண்ணி போகிறது தான் வந்து சுவாரஸ்யமாக இருக்குது. அன்றைக்கி காலையில் வந்து அப்படி தான் ஆச்சு. ஸோ எங்கே போகிறேன்னா அண்ணா வீட்டுக்கு தான். நானும் அம்மா ஸ்ப்ரூஹா மட்டும்தான். போகும்போது வந்து ஃப்ரூட்ஸு கொஞ்சம் ஸ்நாக்ஸு வாங்கிட்டு போகலான்னு சொல்லி இறங்கிட்டோம். ஸோ இறங்கிட்டு போய் சேர்றப்போ வந்து மணி கரெக்டாக வந்து 12:30 1 o'clock ஆயிடுச்சு. ஸோ கரெக்டாக சாப்பிட்ற டைமு. தண்ணி பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக போயிட்டு இருந்துச்சு. இங்கே வந்து மழையே இல்லை, ஆனால் இந்த மழை வந்ததுக்கப்புறம் தண்ணி வற்றாமல் போயிட்டுருக்கிறது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவே இருந்துச்சு. அண்ணா வீட்டுக்கு ஒரு வழியாக வந்தாச்சு. வந்தோடனே அவங்க வந்து பொங்கலுக்கெல்லாம் வந்து சுண்ணாம்பு அடிச்சிட்டு இருந்தாங்க. சாப்பிட்ற டைம் ஆயிடுச்சு, வந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அக்கா அம்மா எல்லாம் சாப்பிட்டாங்க. நம்ம பாப்புக்குட்டி என்னைக்கு சாப்பிட்ருக்கு, நாம் ஊட்டினா தானே சாப்பிட்டோம். எல்லோரும் சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து ஜாலியாக பேசிட்டு அங்கேருந்து கிளம்புறக்கே மனசு இல்லை. அம்மா லேட் ஆயிடுச்சு, கிளம்புன்னு சொன்னோடனே அங்கே இருக்கிற மாரியெல்லாம் ஒரு விசிட் பண்ணிவிட்டு சூப்பராக வந்து அங்கேருந்து கிளம்பியாச்சு. கிளம்புனதுக்கப்புறம் பஸ் வராதுன்னு சொன்னாங்க, ஆனால் வந்து நின்னோடனே பஸ் வந்துருச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.